சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 12 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் பல கோடிகளை அதிமுக செலவு செய்ய வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்காமல் இருக்கிறார். அதாவது அதிமுகவை எடுத்துக்கொண்டால் தகுதி உள்ளவருக்கு, அவர்கள் பணக்காரரோ அல்லது ஏழையோ, அந்தந்த தொகுதியில் செல்வாக்கு இருந்தவர்களுக்கு மட்டும்தான் தொகுதியை வழங்குவது. எம்ஜிஆர் அவர்களும் சரி, அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களும் சரி, ஏழையாக இருந்தால் அவரை வெற்றியடைவதற்கு அதிமுகவே அதற்கான முழு பொறுப்பை ஏற்கும். ஆனால் மக்களவையில் முழுக்க 39 தொகுதிகளில் பணக்காரர்கள் மட்டும்தான் போட்டியிட்டு அவர்களே தான் அந்த தொகுதிகளை முழுமையாக கவனித்து செலவுகளையும் செய்தார். அதிமுக தலைமை ₹1 கூட செலவு செய்யவில்லை. இதன் காரணமாகத்தான் அதிமுக தோல்வி அடைந்ததாகவும், தகுதியில்லாதவருக்கு வேட்பாளராக கொடுக்கப்பட்டதன் காரணமாக மக்களும் தொண்டர்களும் புறக்கணித்ததாகவும் ஒரு பக்கம் பேசி வருகிறார்கள். இப்பொழுது அதிமுகவில் என்ன நடக்கிறது? உங்களிடம் பணமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் மீண்டும் அதிமுகவில் இணையுங்கள். சசிகலா பல கோடிகளை பதுக்கி வைத்திருக்கிறார். அதன் மூலம் அதிமுக வெற்றிக்கு உதவும். நீங்கள் உங்களது பின்னால் நாங்கள் வந்தோம், ஆனால் இதுவரை எந்த ஒரு வெற்றியையும் உங்களால் ஏற்படுத்த முடியவில்லை என்று தங்கமணி, தருமபுரி KP அன்பழகன், CV சண்முகம், செங்கோட்டையன் ஆகியோர் தற்பொழுது துணிச்சலாக கேள்விகளை 2 நாட்களாக கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார். முதற்கட்டமாக 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொண்டு வர முடிவு செய்தார். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்யும். ஆனால் மாஜி அமைச்சர்கள் இதை முழுமையாக எதிர்த்து, எங்களது பதவி பறிபோகிவிடும், இது முழுக்க எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய திட்டம், இதை நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம், எங்களது தொகுதியே நாங்கள் யாருக்கும் பகிர்ந்தளிக்க மாட்டோம் என்று மாஜி அமைச்சர்கள் தெரிவித்து விட்டார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமியின் கனவும் பறிபோகிவிட்டது. தற்பொழுது சட்டசபை தேர்தலுக்கு பல கோடிகள் செலவு செய்ய வேண்டும். ஆனால் எடப்பாடியிடம் பணம் இருந்தாலும் அவர் கொடுக்க மாட்டார். சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைத்தால் அவரிடம் இருக்கக்கூடிய பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தின் மூலமாக தேர்தலை சந்திக்கலாம் என்ற தகவலையும் மாஜி அமைச்சர்கள் தெரிவித்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிபோவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது.